அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானோடு நடிக்க தயார் விஜய் சேதுபதி பரபரப்பு பேட்டி. இது குறித்து முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியோடைய அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சிறப்பு காட்சியாக போடப்பட்டிருக்கு. இதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தை எடுத்த இயக்குநர்கள் சீமானுக்கு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னும், இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய விஜய் சேதுபதி சீமானுடைய ஒரு பெரிய ரசிகர் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் சீமானுக்கு சிறப்பு காட்சியாக போடணும் அப்படின்னு இவரே ஒரு சிறப்பு கோரிக்கையாகவும் கேட்டிருக்காரு. இதனை அடுத்து ஆரம்பத்தில் விடுதலை படத்தை பார்த்து முடிச்ச பிறகு சீமான் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் அனைவரையுமே அழைத்து இந்த படத்தை குறித்து பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்தது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியுடைய நடிப்பையும் வெற்றிமாறனுடைய இயக்கத்தையும் ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருந்தார். இதற்கு அடுத்தபடியாக தற்போது வெளியாகிய இந்த மகாராஜா திரைப்படம் குறித்து கூட சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தம்பி விஜய் சேதுபதி என்னிடம் படத்துடைய சிறப்பு காட்சிகளை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னும், படம் வெளியாகிய பிறகு பேசினா போதும் அப்படின்னு கேட்டுக்கிறதுனால தான் இந்த படத்தை குறித்த விமர்சனத்தை நான் இப்போ தெரிவிக்கிறேன் அப்படின்னும், விஜய் சேதுபதியுடைய நடிப்பை பாராட்ட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தது குறித்து விஜய் சேதுபதி நேரடியாக சீமானுடைய வீட்டிற்கே சென்று நன்றி தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் கட்சிக்கு வாழ்த்தும் சொல்லிட்டு போயிருந்தாரு. இப்படி இருக்க இந்த மகாராஜா திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு பெற்று நிறைய வசூலையும் ஈட்டி கொடுத்துருக்கு. இந்த ஒரு விழாவில் பேசிய விஜய் சேதுபதி, இயக்குநர்கள் யாராவது அண்ணன் சீமானை வச்சு படம் எடுங்க, அந்த படத்தில் என்ன நடிக்க வைங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளாகவே கேட்டிருக்காரு. சீமானுக்கும் எனக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கதையை தயாரித்து வரக்கூடிய இயக்குநர்களுக்கு நான் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து அந்த படத்தில் நடிப்பேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. இந்த மகாராஜாவுடைய வெற்றி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளாக யூடியூப்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் இயக்குநராக இருந்து அதற்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாக மாறி இருக்கக்கூடிய சீமானுக்கு தற்போது இந்த பட வாய்ப்புகள் அதிக அளவில் வருவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த படங்களில் சீமான் நடிச்சாரு அப்படின்னா அது அவருடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.